டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த முனைவர் சிவசங்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், டாஸ்மார்க்ல வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மார்க் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரணத்தினால டாஸ்மார்க் நாட்டுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டாஸ்மார்க் தானே. டாஸ்மார்க் இல்லைன்னா மக்கள் இல்லை, மக்கள் இல்லைன்னா டாஸ்மார்க் இல்லை, அப்படியே ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம ஒரு சில டைமில் அதை பேசியிருக்க இருந்தாலும் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலே நிதி பற்றாக்குறை வரும்போது நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம மதுக்கடைகளை திறக்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா, மதுக்கடையிலேருந்து வரக்கூடிய பணங்கிறது தொழுநோயாளி கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெண்ணெயை போன்றது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதில் வர்ற வருமானத்தை வச்சு என் பேரை காப்பாற்றிக்க நான் விரும்பலை, அதை நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னவர் யாருன்னா அண்ணாதுரை. அவர் ஆரம்பித்த கட்சி தான் திமுக. இன்றைக்கி அதோட நிலைமை எப்படி வந்திருக்கு, எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வருமானம் குறைஞ்சது, அவர் என்ன சொன்னால் அதில் வரக்கூடிய வருமானம் மறுபடி ஒரு சொல்ல காரணம் நிறைய பேர் தெரியும். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தான் நிறைய பேர் தெரியாது. அதில் வரக்கூடிய வருமானம் ஒரு தொழுநோயால் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெண்ணெய் அதை போன்றது, அது எனக்கு தேவை இல்லைன்னு சொன்ன ஒரு ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா, இதில் ஏன் வருமானம் குறைஞ்சிதுங்கிறதுக்கு மீட்டிங் போடுற அளவுக்கு வந்துட்டீங்க. இந்த மீட்டிங்கை நீங்கள் எதுக்கு செஞ்சுருக்கணும், ஏன் நெல் ரோட்டில் இருக்குது, ஏன் நீங்கள் சரியாக நீங்கள் உடனடியாக கொள்முதல் செய்யலை, 22% ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் கேட்க, ஏன் ஈரப்பதம் ஆச்சுன்னு நீ கேட்டிருந்தேன்னா அது சரி.